ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 2024 இருக்கப்பட்ட பேபிகள் படம் எப்போ இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டோரியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துக்குவோம். இந்த படத்தில் நம்ம நிக்கோல் கிட்மன் தான் ஒரு லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. நிக்கோல் கிட்மன்னா யாருன்னு கேட்குறீங்களா? நம்ம டாம் குரூஸோட முன்னாள் ஒய்ஃப் இவங்க தான். அவர் இந்த வயசுல நடிக்கிறாரு, நான் இந்த வயசுல போட்டி போட்டு நடிக்கிறேன்னு நடிச்சிருக்காங்க. படத்துல வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, அவங்க ஒரு ரோபோட்டிக் ஏஐ தொழில்நுட்ப கம்பெனியில் வந்து சிஇஓவா இருக்காங்க. அங்க வேலைக்கு ஆள் எடுக்கும் போது ஒரு பையனும் வர்றான். அவனை அவங்க வேலைக்கு எடுக்கும் போதே அவன் கொஞ்சம் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிடுறான். அவங்க கூட இவங்களுக்கு அஃபேர் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னென்ன சம்பவம்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்குதுன்றது இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக இருந்தால் பாருங்கள், ஃபேமிலியோடு இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்காங்க. செருப்பு கழட்டி அடிச்சுப்பாங்க. படத்தில் அவ்வளோ நியூடிட்டி சீன்ஸ் இருக்குது. அடல்ட் கண்டென்ட் அப்படி நிறைஞ்சு கிடக்கு படத்தில். இந்த படத்தோட பாசிட்டிவே பார்த்தீங்கன்னா அந்த அடல்ட் கண்டென்ட் தான். அந்த லவ் தன்னோட செக்ஸில் முழுமையடையாமல் இருக்கும் போது எப்படிலாம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் அப்படின்றத சொன்ன விதமாக இருக்கட்டும், ஒவ்வொரு சீன்லையும் அந்த பையனோட அஃபேர் இருக்கும்போது இவங்க நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் படத்தில் வேறு ரோல் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் ஒரு சீன் வந்து ஃபர்ஸ்ட் சீனே வந்து அவனை பார்க்கும்போது ஒரு டாக் வந்து எல்லாத்தையும் ரோட்டில் கடிச்சிருக்கும். அந்த டாக் வந்து அப்படின்னு கூப்பிட்டு ஒரு பிஸ்கட்டை காமிச்சு அதை அடக்கி இது பண்ணுவான். அதைத்தான் அந்த மணி தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நம்மளை அடக்கி ஒருத்தன் ஆளணும் அந்த மணிக்க. அதை வந்து அந்த பையன் கரெக்டாக பண்ணியிருப்பான். அவங்கள ஒரு இதெல்லாம் வந்து ஒரு பிளேட்டில் பாலை ஊற்றி நாய் மணி வந்து குடிக்க சொல்லிட்டு அதை பாலை அவங்க உதட்டுலேருந்து கிஸ் பண்ணுற சீனாக இருக்கட்டும், இதெல்லாம் படத்தில் வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மணிக்கு பிஸ்கட்டை நாய்க்கு போடுற மணிக்கு இவங்க போட்டு வான்னு சொல்கிறது, இது எல்லாமே படத்தில் ரொம்ப தரமாக இருந்தாங்க. படத்தில் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே தரமாக இருந்துச்சு. என்ன ஒன்று, இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை, இங்கிலீஷ் சப்டைட்டிலில் இப்போ உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது. பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே அது ஒரு தரமான லவ் ஸ்டோரி. நல்லா பாருங்கள். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட்னால உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே அவங்க நினைக்கிறத கொடுக்க முடியாது, சந்தோஷம் கொடுக்க முடியாது. அதனால தான் அவங்க அந்த ஒரு அஃபேருக்கே போயிருப்பாங்க. அதை வந்து நான் ஹஸ்பண்ட்ட சொன்ன விதமாக இருக்கட்டும், அவங்க சொல்லும்போது இவங்க 3 பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன்ஸ் வரும். அதான் இருக்கட்டும், படத்துல அதெல்லாம் வேற லெவல் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.